மஞ்சள் பூசணிக்காயை வச்சு ரொம்பவே ஹெல்தியாக ஈஸியாக ஒரு மஃபின் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது டேஸ்ட்டில் எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது, அப்படியே ஒரு கப் கேக் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு கோதுமை மாவு 1/2 கப், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சலிச்சிக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக சலிச்சிக்கிறேன். நட்மேக் பவுடர் எடுத்திருக்கேன், நீங்கள் சின்னமன் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இதே அளவு அதை மிக்ஸ் பண்ணி ஓரமாக வச்சிடுறேன். இங்கே மஞ்சள் பூசணிக்காயை வேக வச்சு தண்ணி இல்லாமல் ஸ்டீம் பண்ணி அதை பியூரி பண்ணி எடுத்திருக்கேன். அதோட ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். அது ரெண்டும் மிக்ஸ் பண்ணிக்கணும். இங்கே அடுத்ததாக தயிருக்காக வார்ம் மில்க் எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் வினிகர் மிக்ஸ் பண்ணி அதையும் ஓரமாக வச்சுருக்கேன். இப்போ இந்த மஞ்சள் பூசணிக்காயும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதோட ஜாகரி பவுடர், இதை 12 டேபிள் ஸ்பூன், இது கரெக்டாக இருக்கும் இந்த 12 டீஸ்பூன் மெஷர்மெண்ட்டு, அதனால நான் இந்த டேபிள் ஸ்பூன் மெஷரில் சொல்கிறேன். அதோட துருவின இஞ்சி 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். கோதுமை மாவோட அந்த பம்கின் பியூரியும் வெல்லமும் சேர்த்துறனால அதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த பால் வினிகர் மிக்ஸர், இது எல்லாத்தையும் மாறி மாறி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே டயத்தில் எல்லாத்தையும் சேர்க்காதீங்க. இப்போ அந்த பால் வினிகர் மிக்சர் சேர்த்தேன். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், அதனால பால் சேர்த்துக்கணும். பால் ஒரு 1/2 கப் எடுத்துக்கணும். அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னுமே கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட பால் சேர்த்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும், ரொம்ப தண்ணியாக இருக்க வேண்டாம். அவ்வளோதான். இப்போ பேட்டர் ரெடி. இதில் நமக்கு தேவையான நட்ஸோ இல்லை சாக்லேட் சிப்ஸு இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இங்கே கொஞ்சம் நட்ஸ் சேர்த்துக்கிறேன். நட்ஸ் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை மஃபின் ட்ரேயில் விட்டுடலாம். நான் மஃபின் ட்ரே ஆல்ரெடி லைன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த பேட்டரை விட்டுடுறேன். இதை 180 டிகிரியில் ஆல்ரெடி நான் ஓவனை 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரீ ஹீட்டட் ஓவனில் 20 to 25 மினிட்ஸ் பேக் பண்ணணும். நான் இங்கே கார்னிஷிங்க்கு சாக்கோ சிப் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபி ரொம்பவே நல்லா இருந்தது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.